அனைவருக்கும் வணக்கம். எழுத்துக்கள் விமர்சு பாணி செல்வராஜா. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உடம்பை பார்த்துக்கொள்ளுங்க. வேலைக்கு போகிற வேலைக்கு போங்க. படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் படியுங்க. விளையாடக்கூடிய பிள்ளைகள் விளையாடுங்க. ஒரே ஃபோனில் கொஞ்சிட்டு இருக்காதீங்க. அது மூளை வளர்ச்சியை குறைக்கும். சும்மா விளையாடலாம். பந்துகள் எது வேணுமோ விளையாடுங்க. கொஞ்சம் இன்றைக்கி என்னத்தை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், ஒரு சிவாப்பா, அதாவது சிவனை பற்றி சொல்லுவோம். இந்த சிவனை பற்றி சில கருத்துகள் பிழையாக வச்சிருக்கிறாங்க. சிவன் உண்மையாகவே அன்பான கடவுள் எப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னால், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். பண்டி இருக்குத்தானே, வேடன் பண்டியை அம்பாளை, நீங்கள் அந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த பண்டிகை வேடன் அம்பாளை கொண்டு போட்டுவேர். குட்டிகளுக்கு பசியில் பால் குடிக்கிறதுக்கு பசியில் இருக்கும். அப்போ அந்த பசியில் அந்த குட்டிகள் கத்துக்குள்ளே எம்பெருமான் சிவபெருமான் என்ன செய்கிறார், பண்டி உருவம் எடுத்து, தாய் பண்டி உருவம் எடுத்து குழந்தைகளுக்கு பால் ஊற்றுறேன். அப்போ அந்த கடவுள் கெட்ட கடவுளாக இருப்பாரா? சிலவங்க ஒவ்வொரு கடவுளை பெருசுப்படுத்துறதுக்காக வேண்டி அவங்கவுங்களோட கடவுளை இந்த கடவுள் அந்த கடவுள்னு சொல்கிறாங்க. ஆனால் சிவன் எளிமை மிக்கவர். அவருக்கு பொன் பொருள் ஒன்றிலையும் ஆசைகள் இல்லை. அவர் சாத்துறது நீர், அதாவது சுடலையில் சாத்துவார். அதை சொல்லுவாங்க சுடலையில் பித்தன்னு சொல்லுவாங்கன்னு. அவருக்கு சாம்பல் திருநீறு தான் விருப்பம். சரியா? அந்த சாம்பல் உண்மையாகவே இன்றைக்கு செத்தா சாம்பல்ன்றது தான் அதுங்க உருவாக்குது. நம்ம அந்த விஷயத்தை நம்ம புற பார்ப்போம். இப்போ சிவனுடைய உண்மையான சொரூபம் என்னன்னா, அவர் உண்மையான ஒரு அக்கினி பிளம்பு. அதுவும் உங்களுக்கு அதுவும் இருக்கட்டும் ஒரு பக்கம். சிவன் என்றது முதல் கடவுள். அவருக்கு தாய் தகப்பன் இல்லை. அவர் தான் மற்றவங்கள உருவாக்குனேன். அந்த கதை கேள்விப்பட்டு இருப்பீங்க. கேள்விப்படாத கேட்டுக்கொள்ளுங்க. சிவன் தான் முதல் கடவுள். முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு நடக்குது. சரியா? அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீங்க. சிவனை ஏன் இப்போ கொஞ்சம் பேர் அந்த சிவனை மறைக்கிறாங்க. அந்த கதையை விஷ்ணு கிருஷ்ணர் பெருசு, ஆஞ்சநேய பேர், எல்லா கடவுளும் ஒன்று தானப்பா. ஏன் எல்லாத்தையும் போட்டு குழப்புறீங்க? ஒவ்வொரு சிவன் 5வது அவதாரம் தான் ஆஞ்சநேயர். கிருஷ்ணர் சிவனை கும்பிடுற, சிவனை கிருஷ்ணர் அரியும் சிவனும் சேர்ந்தான் அரிசி என்று சொல்கிறாங்க. தெரியுமா? முதல் கடவுள் சிவன். முதல் வழிபாட்டுக்குரியவர் விநாயகர். அதில் குழம்பிக் கொள்ளாதீங்க. சிவனை பொறுத்தளவு அன்பான கடவுள். தாயுமானவருடைய என் பேர் வந்தது. அவரோட பக்தை கோயிலுக்கு போயிருக்கா. இடையில வெள்ளம் அந்த வெள்ளத்துலேருந்து அவைக்கு மீண்டு திரும்பி போகிறான். இங்கே குழந்தை பெறுவர் மகளுக்கு. அப்போ அந்த வெள்ளம் பாரு நேரம் அவர் கடவுள் சிவன் அம்மா உருவத்தில் போய் அந்த பிரசவம் பார்த்து 3 நாள் கழிச்சு தண்ணி வடிகிற நேரம் அவர் அந்த அம்மா வரக்கிட்டவா அவருக்கு தெரிய அவர் மறைஞ்சிட்டே. இங்கே என்ன பிள்ளைய வந்திருக்கா, அதை இதண்டி விசாரிக்க, என்னம்மா நீ தானே இருந்து பார்த்தனே இப்படி சொல்கிறான்னு சொல்ல, எங்கே நான் வந்தேனான்னு அவரை பற்றி சொல்கிறேன். அப்போ அந்த தாயுமானவர்ன்ற பேர் அதுதான் வந்தது. அது மட்டும் இல்லை, புட்டு சாப்பிட்றது, சென்மனை செல்விக்கு உதவி செய்கிறதுக்கு புட்டுக்கு மண் மண் வெட்டி கொடுத்து அடி வாங்கி எத்தனை கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ சிவன் கெட்ட கடவுளா? அவங்கவுங்களோட கடவுளை பெருமிக்கப்படுத்துறதுக்கு சிவன் பெருமிக்கப்படுத்த விரும்புகிறல்ல. அவர் நம்ம என்ன பிள்ளை செஞ்சிருந்தாலும் அவரை வழிபடாட்டி நம்மளுக்கு பின்னால் நம்ம செத்த பிறகு வரப்போகிற கடவுள் அவர் தான். அதை உணர்ந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம். உணர்ந்தீங்களா இருந்தால் அந்த கடவுளை பற்றி நீங்கள் கெட்டது கதைக்க மாட்டீங்க. தயவு செய்து நான் இன்னொரு முறை நான் உங்களுக்கு நிறைய கதைகள் சொல்கிறேன். இன்றைய தருணத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, முதல் கடவுள் சிவன் தான். ஆதியும் அந்தவும் இல்லாதவர், அரும்பெருஞ்சோதி. அவரை நீங்கள் அனுபவித்து பார்த்தா தான் அதில் சுவாரஸ்யம் தெரியுமே தவிர வேறொன்றும் இல்லை. நான் இன்றில் இருந்து நான் கூடுதலாக உங்களுக்கு ஆன்மீகம்ன்றது மதம் சார்ந்ததில்லை. எல்லா கடவுளும் ஒன்று தானோ. மக்காவாக இருக்கட்டும், மதினாவாக இருக்கட்டும், அங்கே
அங்கே வந்து லிங்கம் இருக்குது, நீங்கள் அதை அவங்க மறைக்கப்பட்டிருக்குது. நம்ம அதெல்லாம் கல்ல வேணாம். உண்மையாகவே ஒரு தெய்வம் இருக்குது, ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்திக்குள்ளே சிவமும் இருக்குது. சரியா? அப்போ சிவன் தான் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். நீங்கள் எந்த சாமி என்னென்ன வழிபடுங்க, தப்பு இல்லை. சைவக்காரர்கிட்ட சொல்கிறேன், சிவன் தான் முழு முதல் கடவுள், முதன்மை கடவுள் பிள்ளையார், அவ்வளவுதான். சரியா? நீங்கள் சிவனை ஒரு கெட்ட கடவுள்னு ஒதுக்கி வைக்காங்க தயவு செய்து. உங்களால் அதை பற்றி புசிக்க முடியலை, அவரை சுவைக்க முடியலை, புசிக்க முடியலை, அவரை குணையை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியலைன்னா நிறுத்தி கொள்ளுங்க தயவு செய்து. நீங்கள் சிவனை ஒரு கெட்ட கடவுள் என்று வர்ணிக்கிறத இந்தியோட நிறுத்தி கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜன். நன்றி.